10 நாள்ல 10 கிலோ உடல் எடை குறையலாங்க. உங்க உடல் பருமனும் என்னாகும், பலூன் மாதிரி பீப்பா மாதிரி இருக்குது அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்லிம்மா சூப்பர் ஆகுங்க. அதுவும் எப்படி தெரியுமா? நீங்க கடுமையான பத்தியமோ பட்டினியோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. அடுத்து வந்து நீங்க அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா கேஷுவலா உட்காந்துட்டே உங்க வேலையை பாருங்க. சூப்பரா உங்க எடையை குறைக்க முடியும், பருமன் அளவை குறைக்க முடியும். அது என்ன டெக்னிக்னு தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிக மிக பயனுள்ள ஒரு அருமையான பதிவு. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேன். இப்ப பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூஸே ஒபிசிட்டி அண்டு பெல்லி, அதாவது உடல் பருமன், பிறகு தொப்பை. இதுதான் என்ன ஆகுதுன்னா நோய்களுக்கு வந்து ஒரு முதல் அலாரம். நான் வரப்போறேன் அப்படின்றதுக்கு உடல் பருமன் ஆகிறதும் தொப்பை வர்றதும் தாங்க. இது வந்து நம்ம மக்கள் நிறைய உணர்ந்துருக்காங்க. இதுக்காக அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடம்பை குறைக்கிறதுக்கும் என்னென்னமோ நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன? இந்த உடல் எடை, இந்த தொப்பை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்து இப்ப ஒரு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு அந்த 100 ரூபாயை செலவு பண்ணிட்டோம்னா நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது. அதே நிமிஷம் 100 ரூபாயை வாங்கி 50 ரூபா மட்டும் செலவு பண்ணோம்னா 50 ரூபா நம்ம லாக்கர்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னா 10 நாளைக்கு 500 ரூபா. அதே மாதிரி தாங்க நாம உணவு சாப்பிட்றோம் இல்லையா? இந்த உணவுல கார்போஹைட்ரேட்டுங்கிற ஒரு உணவை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சதையை பெருக்க வைக்கும். அந்த உணவு தான் நம்ம காமன் மேன் டயட்டா பெரும்பாலும் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அந்த உணவுல கிடைச்ச சக்தி பிறகு நம்ம உடம்பு செலவு பண்ண சக்தி ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம பாடி வந்து வெயிட் ஆகாதுங்க, தொப்பை வராதுங்க, கரெக்டா இருக்குங்க. நம்ம உள்ள வந்த சக்தியை விட செலவு பண்ற சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற சக்தி நம்ம உடம்புல தங்கி உடம்பு பெருக்க ஆரம்பிக்கும், தொப்பை போட ஆரம்பிக்கும். அதே நிமிஷம் நாம உணவின் மூலியமா கிடைக்கக்கூடிய சக்தியை விட செலவழிக்கிற சக்தி அதிகமா இருந்ததுன்னா வெயிட் லாஸ் ஆகும், ஒல்லி ஆவாங்க. இதுதான் வந்து சூட்சமும் பேசிக். சரிங்க, ரைட்டு. என்னமோ 10 நாள்ல 10 கிலோ குறைக்கிறேன் அப்படின்னீங்களா? அது எப்படி? வாங்க போவோம். நீங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது தாங்க இதுல சூட்சமோ. நான் அப்பயே முன்னாடியே சொன்னேன், மாவுச்சத்து அதிகமா சாப்பிட்றதா உடல் பருமனுக்கு தொப்பைக்கு எல்லாத்துக்குமே காரணம். அப்ப மாவு சத்தை அடியோட நாம என்ன பண்றோம் அப்படின்னா கட் பண்றோம். கட் பண்ணிட்டு பழங்கள் சாப்பிட்றோம். சரி, மாவுச்சத்துன்ற பழங்களும் மாவுச்சத்து தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அருமையான கேள்விதான். மாவுச்சத்துலயே வந்து கார்போஹைட்ரேட், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் கார்ப் அப்படின்னு 3 வகையா இருக்கு. நாம சாப்பிட்றது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கார்ப். டக்குன்னு உங்களுக்கு வந்து சுகரை ஒரு ஸ்பைக் ஏத்திட்டு அரை மணி நேரத்துல சல்லுன்னு குறைஞ்சு கீழே வந்துடும். சரியா? அதனால இந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. இது ஆக்சுவலி உங்க உள்ள இருக்கக்கூடிய வெசரல் ஃபேட்டை குறைக்கதான் செய்யும் வழிய ஏத்தாது. சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன். இதை எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சுகர் பேஷண்ட்டுங்கெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த பழங்களை கிளைசமிக் லோடு, கிளைசமிக் இண்டெக்ஸ், இந்த 2 ஃபேக்டரை பத்தி நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு கார்பு அதிகமாகி சுகர் வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். இது 2மே வந்து இந்த பழங்கள்ல ரொம்ப 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 கம்மி. 70க்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே உங்க உடம்ப வந்து பெருக்க வைக்கும். அது என்னன்னா அரிசி, பருப்பு, கோதுமை, இது எல்லாமே ஸ்வீட்ஸ், இது எல்லாமே. ஆனா பழங்கள் வந்து கிளைசமிக் லோடு பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும், கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்தவித சுகரோ எதுவுமே வராது. அதை பத்தியே கவலைப்படாதீங்க, யோசனை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். சரி, என்ன சாப்பிடலாம்? முதல் நாள் நீங்க சாப்பிட வேண்டியது தேங்காயும் வாழைப்பழமும். அன்னைக்கு வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஒரு முடி தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாழைப்பழம், 2 முடி சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு வாழைப்பழம். இந்த ரேஷியோல நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் காலையில தான் சாப்பிடுவேன், மத்தியானம் தான் சாப்பிடுவேன், நைட்டு தான் சாப்பிடுவேன், நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகும், சக்தியை கொடுத்துட்டு சல்லுன்னு சீக்கிரமா அது குறைஞ்சி போயிடும். அப்ப பாடிக்கு எனர்ஜி இல்லாம போச்சுன்னா உங்க உடம்பு வந்து சுறுசுறுப்பு இழந்துரும். நானும் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருக்கேன் பேர் சொல்லிக்கிட்டு கொலைப்பட்டினியா போட்டு உங்க உடம்பை நீங்க கெடுத்துக்காதீங்க. பசி எடுக்குதா
பழங்களை சாப்பிடுங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. தாகத்துக்கு தண்ணி மட்டும் குடிங்க. அதே மாதிரி 2வது நாள் நீங்க சாப்பிட வேண்டியது கொய்யா பழம். இப்போ முதல் நாள்லயே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நாம சாப்பிடக்கூடிய பழங்கள் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கணும். இப்ப வர்றது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா செயற்கை முறையில பழுக்க வைக்கிறாங்க, ஹைபிரிட். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, தேங்காயை பொறுத்த வரைக்கும் பெரிய பித்தலாட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையானவங்க கிட்ட தேங்காய் வாங்கிக்கோங்க. இந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மள யாராவது ஈஸியா ஏமாத்திடுவாங்க. என்னமோ என்ன பண்றாங்கன்னா, நிறைய வீடியோ எல்லாம் வருது, அப்படியே ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளார வந்து தண்ணி இல்ல, ஒரு கெமிக்கல் இப்படி இப்படி டிப் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துல எல்லாம் பழுத்து போயிடுது. அது என்ன ஆகும், நம்ம உடம்ப வந்து வீணாக்கத்தான் செய்யும். அதனால வாழைப்பழத்தை நீங்க காயா வாங்கிக்கோங்க. ஒரு தோப்பு கிப்பு அங்க மாதிரி தெரிஞ்சாலும் தான் வாங்கி பழுக்க வச்சு நீங்க பயன்படுத்துங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கொய்யா பழத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முன்னாடியே ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கி வச்சு அதை பயன்படுத்துங்க. கொய்யா பழம் வந்து உங்களுக்கு சகப்பு கொய்யா இருந்ததுன்னா ஒரு கல்லுல 2 மாங்காய். எப்படின்னா, கொய்யாப்பழம் வந்து டைஜஷன் வந்து நல்லா பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி விடும். இன்னொன்னு வந்து சகப்பு கொய்யா வந்து உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை வந்து நல்லா ரைஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு ரத்த சோகை இருந்தாலும் அது காணாம போய் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ரத்தம் நல்லா கம்முன்னு வந்துடும். இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மேல் தோலை சீவிடாதீங்க. அந்த தோல் ரொம்ப அவசியம். எதுவும் கெமிக்கல் உரகரம் போட்டிருக்கலாம். அதனால என்ன பண்ணலாம்னா, நீங்க உப்பு தண்ணிலையும் மஞ்சள் தண்ணிலையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து கழுவிட்டு தோலோட வெட்டி சாப்பிடுங்க. நல்லா பல்லு இருக்கிறவங்க நல்லா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. பல்லுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, குடிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு நீங்க தண்ணி தான் குடிக்கணும். அடுத்து 3வது நாள் பப்பாளி பழம். பப்பாளி பழத்துல ஏமாந்துடவே கூடாது. எந்த விஷயத்துல பப்பாளியை கட் பண்ணா உள்ள விதை இருக்கா இல்லையா? விதை இருக்கிற பழம் தான் சாப்பிடணும், விதை இல்லாத பழம் சாப்பிடக்கூடாது. சரி சார், அது எப்படி விதை இருக்கு விதை இல்லை, நான் ஸ்கேன் பண்ணியா பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க நிறைய இடங்கள்ல வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஆர்கானிக்கா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நெட்ல அடிச்சீங்கனாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு. அவங்க கிட்ட சொல்லி வாங்குங்க. இல்லைன்னா அன்றாடம் பழங்கள் காய்கறிகள் விற்கிற இடத்துக்கு நீங்க போகும்போது சொல்லி வச்சு வாங்குங்க. அவங்களுக்கு தெரியும் எது நாட்டு பப்பாளி எது ஹைபிரிட் பப்பாளி அப்படின்னு. நாட்டு பப்பாளி வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஃபுல்லா பழுத்துறாது. நீங்க பாருங்களேன், நாட்டு பப்பாளியும் ஹைபிரிட் பப்பாளியும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாட்டு பப்பாளி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு வந்து பழுத்துட்டு வரும். கலர் வந்து பச்சையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பப்பாளி கலரு பாதி பச்சை இப்படிதான் போகும். ஆனா இந்த ஹைபிரிட் வந்து எடுத்ததுமே ஃபுல்லா 100% கலர் கலர் கொடுத்துருங்க. கலரை பார்த்தா நம்ம ஏமாந்துருவோம் இல்லைங்களா? அதுதான். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, அது மாதிரி இல்லாம நாட்டு பப்பாளியா வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஒரு பப்பாளியை வாங்கி கூறு கூறா போட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிடாதீங்க. எப்ப பசிக்குதோ அப்ப ஒரு பப்பாளியை என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. உள்ள விதை இருக்கா சந்தோஷம், விதையை எடுத்து போட்டுட்டு அந்த பப்பாளி சதையை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. அன்னைக்கு வந்து நீங்க தாகத்துக்கு தண்ணீர் குடிச்சிக்கலாம். அடுத்த நாள் 5வது நாள் சப்போட்டாவிலையும் பெருசா ஃப்ராடு பண்றதுக்கு வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அளவுல சின்னதா இருக்கிறதா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கி காயா வாங்கி பழுக்க வச்சு தண்ணியில கழுவிட்டு தோலோட சாப்பிடுங்க. தோல் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அன்னைக்கு குடிக்கிறதுக்கு நாள் முழுவதுமே நீங்க தண்ணி தான். தண்ணி வந்து அதுக்குன்னு பழம் சாப்பிட்டா உடனே குடிக்கணும்னு ஒவ்வொரு தடவை பழம் சாப்பிடும் போது குடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது மட்டும் குடிங்க, இல்லைன்னா குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியில வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரண ஆத்து தண்ணி வீட்டுக்கு வர தண்ணியை நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் ஹைஜீனிக் பர்சன் அப்படின்னா வீட்டுல ஆர்வோ வாட்டர் என்ன சத்துக்கெல்லாம் உறிஞ்ச போன வீணா போன தண்ணி குடிங்க. என்ன பண்றது, மினரல் வாட்டருங்கிறான். ஆனா அதுல இருக்க மினரல் எல்லாம் எடுத்துட்டு கொடுப்பான். அதுதான் ஆர்வோ, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ல அதுதான் நடக்குது. அதுக்கே தனியா வீடியோ போடணும் போல இருக்கு. சரிங்களா? குடிச்சுக்கோங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தம் மோசமான தண்ணியை ஆக மொத்தம் கூலிங் வாட்டரை குடிக்காதீங்க. சரிங்களா? ஜில்லுன்னு குடிக்காதீங்க. சுடுதண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம். சரிங்க. 5வது நாள் ஆப்பிள் வாங்கும்போது பல மாசம் கழிச்சு வந்திருக்கும். அதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது காஷ்மீர்ல விளையிறது இங்க வர்றதுக்குள்ளார என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பக்கத்துல பார்டர்ல இந்த காந்தலூர்ல இருக்கு பாத்தீங்களா, கேரளா ஹில்ஸ்ல. காந்தலூருங்கிறது நம்ம மிஞ்சி பண்ண ஒரு 300 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு ஏற்றி விட்டா நாளைக்கு வந்துடும். அங்க என்னன்னா காந்தலூர் ஆப்பிள்னா சின்னதா இருக்கும் பச்சை கலர்ல. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா சாப்பிடலாம். பச்சை கலர் இல்ல, ஆப்பிள் கலரே தான், சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும்.
மற்ற ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வர்றதுக்கு அவன் என்ன பண்ண மேலே வேக்ஸ் தடவி கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு கெடாமல் இங்கே வந்து சேர்றதுக்கு நமக்கு 1 மாதம் ஆயிடும். இந்த மாதிரி ஆப்பிள் கிடைச்சதுன்னா தாராளமாக சாப்பிடலாம், எந்த வித கெடுதியும் இல்லை. இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் வேக்ஸ் எல்லாம் தடவ மாட்டான், நீங்கள் நல்லா கழுவிட்டு தோலோடவே நல்லா கடிச்சு சாப்பிடலாம். இது கிடைக்கல, காந்தலூர் ஆப்பிள் கிடைக்கல, எனக்கு காஷ்மீர் ஆப்பிள் தான் கிடைச்சதுன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் தோலை சீவுனதுக்கு அப்புறமா எங்கேயாவது உள்ளுக்குள்ளார அடிபட்டு இருந்தாலும் கந்தி இருந்தாலும் அந்த ஆப்பிளை சாப்பிட வேண்டாம். நல்லதா சாப்பிடணும், அப்படிதான் நமக்கு நல்லது கிடைக்கும். எவ்வளவுக்கு அளவு அதுல வந்து கெட்டு போயிருக்கோ அவ்வளவுக்கு அளவு நம்ம உடம்புக்கு தீமை தான் செய்யும். சரிங்க, ஆப்பிள் சாப்பிட்ற அன்னைக்கு நாம குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான் பயன்படுத்தணும். அடுத்து 6வது நாள் மாதுளை. சரிங்க, மாதுளையில இன்னும் ஏதாவது சொல்ல போறீங்களான்னு கேட்க போறீங்க. உண்மைதான் சொல்லதான் போறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா காபூல் மாதுளை, நாட்டு மாதுளை அப்படின்னு 2 இருக்கு. காபூல் மாதுளை வந்து மோஸ்ட்லி ஹைபிரிட்ல போட்டுறாங்க. சும்மா அப்படி தரது விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தக 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 தகன்னு சகப்பு கலர்ல மின்னும். அந்த கலரை பார்த்து அந்த முத்து நின்றதை பார்த்தலாம் நீங்க மயங்கிடாதீங்க. வெள்ளை கலர்ல தோல் பார்த்தோன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், உள்ள ஓப்பன் பண்ணோம்னா முத்துக்களும் வெள்ளையா இருக்கும். அதெல்லாம் நாட்டு மாதுளை. அந்த மாதுளையை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து நீங்க தோலை உரிச்சு முத்துக்களை அப்பப்ப தேவைப்படும் போது சாப்பிடுங்க. எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மாதுளை சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விதை இருக்கு பாத்தீங்களா உள்ளார, அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு துப்பிடுவாங்க. துப்பாதீங்க, அதுலதான் விஷயமே இருக்கு. விதை சாப்பிட்டாதான் உங்க விதை நல்லா இருக்கு, உங்களுக்கு குழந்தை நல்ல குழந்தையா கிடைக்கும். விதையே இல்லாத ஹைபிரிட்டை சாப்பிட்டா உங்களுக்கு எப்படிப்பா குழந்தை கிடைக்கும்? இந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை உள்ள பழங்கள் தான் சாப்பிடணும். அன்னைக்கு குடிக்க வேண்டியது தண்ணீர். அடுத்து 7வது நாள் மாம்பழம். சரி, மாம்பழம் சூடு தானே, எப்படி சாப்பிட்றது? உண்மைதான். ஆனா மாம்பழம் முக்கணிகளில் நற்கனி மாம்பழம், அது உங்களுக்கு தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய சுவையும் சத்துக்களும் உடலுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா? எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கும். கெட்டதை நீக்கிட்டு எப்படி நல்லதை பயன்படுத்துறதுன்னு பாருங்க. மாம்பழம் சாப்பிடும் போது பால் குடிங்க, உங்களுக்கு அதனால சூடுன்னு சொல்றீங்களா, அது குறைஞ்சிரும். அப்ப பிரச்சனையே இல்லை. மாம்பழத்தை வாங்கும் போதும் கல் வச்சு ஏதோ கார்பேட் கல்லாம் வச்சு பழுக்க வைக்கிறாங்களாம். அதனால காயா வாங்குங்க, பழுக்க வைங்க, தோலை கழுவுங்க, சீவி தள்ளிடாதீங்க. நல்லா கடிச்சு சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இப்படி கடிச்சு சாப்பிடுங்க. கட் பண்ணி நான் ஜெனீனா தான் சாப்பிடுவேன்னா சாப்பிடாதீங்க. ஏன்னா கடிச்சு ஜெனீனா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உதடுக்கும் தாடைகளுக்கும் பல்களுக்கும் எக்ஸசைஸ் இருக்காது. அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும், உங்க தாடைகள் வலுவாகும். அன்னைக்கு சாப்பிட்றது வந்து மாதுளை சாப்பிட்றது மாம்பழம் சாப்பிட்ற அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம், இளநீர் எடுத்துக்கோங்க. அது வந்து பாலை விட உங்க உடம்ப வந்து அதிக சூடுல இருந்து காப்பாற்றும். அதே மாதிரி இளநியை வந்து ஒரு இளநியை வெட்டி சாயந்தரம் வரைக்கும் குடிக்காதீங்க. அப்பப்ப தேவைப்படும் போது ஒரு சின்ன சின்ன இளநியா வாங்கிக்கோங்க, வெட்டி குடிச்சிட்டு தூக்கி போட்டுருங்க. அடுத்து 8வது நாள் கருப்பு திராட்சை. ஏன் வெள்ளை திராட்சை சாப்பிடக்கூடாதான்னு சொல்லலாம். வெள்ளை திராட்சையில இப்போ கொட்டையே இல்லை, அதனால கொட்டை இருக்கிற பன்னீர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய ரவுண்டா இருக்கிற கருப்பு திராட்சையை வாங்கிக்காங்க. கருப்பு திராட்சையை வாங்கும்போது பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையா மேல வந்து ஏதோ லேயர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க, அதை வாங்கி உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணியில ஊற வச்சு அதை என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க. அன்னைக்கு கருப்பு திராட்சை சாப்பிட்ற அன்னைக்கு என்ன குடிக்கணும் தெரியுங்களா? தேநீர். அதனா தேநீர். தேநீர்னா டீயா கிடையாதுங்க. தேன் பிளஸ் நீர், தேநீர். ஒரு 200 ml தண்ணிக்கு ஒரு 10 ml 20 ml தேனை கலந்து ஒரு கலக்கி வாய் வச்சு குடிங்க. அப்ப அதுல அன்னைக்கு உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். அடுத்து 9வது நாள் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்துல நம்ம தோலையும் சாப்பிட போறதில்லை, உள்ள இருக்கிற விதையும் சாப்பிட போறதில்லை, உள்ள இருக்கிற சதையை மட்டும்தான் சாப்பிட போறோம். அதனால காயா வாங்கி பழுக்க வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. சீத்தாப்பழமும் சூடும்பிங்க. அன்னைக்கு இளநீர் குடிங்க, சூடு உங்களுக்கு தணிஞ்சு போயிடும். 10வது நாள் எண்ட் ஆஃப் த டே. போதுண்டா, விஷப்பரீட்சை முடிஞ்சது, இனி ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, லீவ் விட்டாச்சு, ஹாயா இருக்கலாங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த என்ன அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த பழங்களை சாப்பிட்டாங்களாம், ஒரு சந்தோஷம் முடிக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுங்க, தேங்காய் வாழைப்பழம் சாப்பிடுங்க, தண்ணீர் குடிங்க. இப்ப 10வது நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபாரமான மாற்றம் தெரியும். இதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை குறையும், பருமன் அளவு குறையும். எடை வேற, பருமன் அளவு வேற. சரிங்களா? ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, பெருசா இருக்கு, ஆனா அது வெயிட் இருக்கா? கிடையாது. அது அப்படி ஒரு தட்டுனா டப்புன்னு போயிடும். ஓகேங்களா? அதுதான் உடல் பருமன், அததான் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து எடை குறையுது. நீங்க ஒபிசிட்டி அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் எடையும் அதிகமா இருக்கும். அங்க ஒபிசிட்டி பருமன் அளவு குறையும் போது கொஞ்சம் எடை குறையும். ஆரோக்கியமான எடை குறையணும். அதுக்குன்னு ரொம்ப வெயிட் லாஸ் ஆச்சுன்னு உங்க உடம்ப வந்து இது படிக்க கூடாது. சரிங்களா?
அடுத்து இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, இந்த அந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்ச 3வது நாள்ல உங்க ரத்தம் சுத்தமாகும், உங்க உடல் சுத்தமாகும், உங்க மலம் சுத்தமாகும், உங்க யூரின் சுத்தமாகும். நீங்க இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அசிங்கப்படாதீங்க. இதெல்லாம் எல்லாமே மெடிக்கல் சயின்ஸ் தான். ரொம்ப இதுவுமே இல்லாம ரொம்ப அப்படியே பேஸ்ட் அமுக்குனா எப்படி போகுமோ அது மாதிரி மலம் போகும். யூரின் வந்து எந்த விட ஒரு துர்நாற்றமோ ஒரு இதுவும் கிரைஸ்டல் கிளியரா போகும். இந்த அமரி நீர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சிறுநீர் சிகிச்சை. அப்படி பண்ணும்போது எடுத்ததுமே அவன் யூரினை குடிக்க விட மாட்டான். இது மாதிரி ஃப்ரூட் ஃபாஸ்டிங் போட்டு அவனுடைய உள்ளுறுப்புக்களை சுத்தம் பண்ணி யூரினை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அமரநீர் சிகிச்சையில வந்து இயற்கை மருத்துவத்துல செய்வாங்க. அந்த அளவுக்கு உடம்பு சுத்தமாகுங்க. உடம்பு சுத்தமானா நமக்கு நோய்கள் இருக்காது இல்லையா? இதெல்லாம் விட இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? உங்களுடைய வில் பவர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா காலங்காலமா வடை பஜ்ஜி போண்டா இட்லி இப்படி சாப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா நாக்குக்கு அடிமையாயிருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு எவ்வளவு வில் பவர் வேணும். நீங்க 10 நாள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வில் பவர் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல. இதை சாதிச்ச நீங்க வாழ்க்கையில வேற எதையும் சாதிக்காம போறீங்க. எல்லாமே உங்களால முடியும். இதை மட்டும் நீங்க செஞ்சு சாதிச்சீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்க நினைச்சதை அடைய முடியுங்க. இப்படி ஒரு பெரிய நன்மையும் இன்டைரக்டா இதுல மறைஞ்சிருக்கு. சரிங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அளவு உள்ள போறது கம்மியா தான் போகும். ஃபைபர் தான் அதிகம் ஃப்ரூட்ஸ்ல. அதனால நீங்க சுகர் வருமா பிபி வருமானலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு எல்லாமே நேச்சுரல்ஸ் தான். சமைக்காம நம்ம சாப்பிட்றோம். இந்த பழக்கம் பட்டுட்டோம். ஒரு இடத்துக்கு போயிட்டோம், புதிய இடத்துக்கு, வெந்த சாப்பாடு கிடைக்கல, என்ன இருக்கு அன்னைக்கு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, அவங்களும் நல்லாகட்டும். வீடியோவை லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.